ரொம்ப சென்சிட்டிவான தலைப்பு. இந்த அவையில பேச தகுதியான தலைப்பு. அதை தேர்ந்தெடுத்த அந்த குழுமத்திற்கு நம்முடைய பாராட்டுகள் எப்போதும் பொருத்தமானது. குடும்ப அரசியல் சரிதானா? குடும்ப அரசியல் ஒரு பெரிதும் விளைவது நன்மையா தீமையா? குடும்ப அரசியல்னால நன்மை விளைகிறதா தீமை விளைகிறதா அப்படிங்கிற முக்கியமான தலைப்பு இன்னைக்கு பார்க்கிறோம். இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த குடும்ப அரசியல் இருக்குது. வாரிசு அரசியல் சொல்லக்கூடியது எல்லா மாநிலங்களும் இருக்கு. ஒரு மாநிலம் பார்க்கல. நீங்க ஜம்மு காஷ்மீர் ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் இந்த குடும்ப அரசியல், இந்த வாரிசு அரசியல். இதனால் விளையக்கூடியது நன்மையா தீமையா அப்படிங்கிற பொருள்ல பேசுறதுக்காக ரொம்ப முக்கியமா வாசுதேவன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். வாங்க வாசுதேவன், உங்களுடைய நல்ல தமிழை பாடலோடு சேர்த்து காக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினும் தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம். தீங்குரு பகைவன் இவன் என்று நீக்குவோம். செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்ற பாவேந்தரின் வரிகளை ஏற்றிருக்கிற அன்னை தமிழுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சேவை திருநாளின் நாயகர் கல்வி வள்ளல் பாரிவேந்தர் ஐயா அவர்களினுடைய இந்த பிறந்த நாள் விழாவிற்காக கூடியிருக்கிற விவாத அரங்கத்தினுடைய தலைமை உள்ளிட்ட பெருமக்களுக்கு அடுத்த வணக்கத்தை தெரிவித்து, அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது தொடங்குகிறது என் உரையின் தொடக்கம். நடுவர் ஐயா அவர்களே, அற்புதமான ஒரு தலைப்பினை இந்த குழுமம் வழங்கி இருக்கிறது. குடும்ப ஆட்சியால் பெரிதும் விளைவது நன்மையே என்னும் பொருண்மையிலே நான் பேச வந்திருக்கிறேன். குடும்பம்தான் சமூகம். அந்த குடும்பத்தில் இருந்துதான் ஒருவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான். இதனை மறுக்க முடியுமா ஐயா? கட்டாயம் மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது அந்த குடும்பத்தில் அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை கற்றுக்கொண்டு அந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் ஆட்சியாளனாக வருகிற போது அந்த ஆட்சி எப்படி தீய ஆட்சியாக இருக்க முடியும்? அது நன்மை பயக்கக்கூடியதா தான் இருக்கும். யாருக்குங்கிறதான் கேள்வி. அப்படி இருக்கிற போது நாம எதுக்கு எடுத்தாலும் தொன்மையை எடுத்துக்குவோம். தொன்மை தொன்மை தொன்மை, அதில் இருக்கிறது நம்முடைய இனத்தின் உண்மை என்று சொல்லலாம். சங்க இலக்கியம், அதுல 18 ஒரு இலக்கியம் இருக்கு. அது இரும்பு இலக்கியம் என்று சொல்லுவார்கள். வானுட்கும் வள்ளல் வயவேந்தே செல்லும் ஞாலத்து செல்வம் வேண்டினும் நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லுவாங்க. அன்றைய ஆட்சியாளர்கள் நீரும் சோறும் மக்களுக்கு கொடுத்து விட்டால் அது நல்ல ஆட்சியாக இருக்க முடியாது. வெறும் நீரும் சோறு மட்டுமல்ல, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்று புறநானூறும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் என்று சிலப்பதிகாரமும் சொல்கிறது. அறத்தோடு ஆள்கின்ற எந்த ஆட்சியாளனும் இந்த சமுதாயத்திற்கு நன்மையைத்தான் பயப்பான். அதுவும் குடும்பத்திலிருந்து ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவன் செய்கிற எல்லா செயல்பாடுகளும் நன்மையாகத்தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு டிவைட் பண்ண வேண்டாம். நாங்க பண்றது பூராமே நல்லதுதான். ஆமாங்கய்யா, நல்லது பண்ணா நானிலத்தில் 100 ஆண்டு காலம் வாழலாம் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்கள் 80 கடந்திருக்கிறார்கள். அவர் 100 ஆண்டுகளையும் கடப்பார் என்று இந்த இடத்தில் நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த குடும்ப ஆட்சி என்பது சாதாரணமான விடயம் அல்ல. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ஹிஸ்டாரிக்கல் எபிக் என்று சொல்லலாம் ராமாயணம். அந்த ராமாயணத்துல தசரதன் ராமனுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். முதல் நாள் ராமனுக்கு ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. அது 2வது நாள் மறுக்கப்படுகிறது. முதல் நாள் ஆட்சி என்று சொன்னபோது ராமனுக்கு இருந்த அந்த முகத்தினுடைய பிரகாசம் 2வது நாள் ஆட்சி உனக்கு இல்லை என்று சொன்னது போதும் அப்படியேதான் இருந்தது. அதனை கம்பன் சொல்லுவான், செந்தாமரையை ஒத்ததம்மா என்று. அப்படிப்பட்ட ராமாயணத்தில் இருக்கிறது குடும்ப ஆட்சி. தசரதனுக்கு 4 பிள்ளைகள் ராமனோடு சேர்த்து. ஆனால் குடும்ப ஆட்சி என்பது பிள்ளைகளுக்கு தந்தைக்கு
அடுத்தது மகன், மகனுக்கு அடுத்தது அவன் மகன் என்று வருவது அல்ல. குடும்ப ஆட்சி என்பது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளில் எவன் சிறந்திருக்கிறானோ அவன்தான் ஆட்சி பீடத்தில் அமர முடியும் என்பதை இந்த இடத்தில் வலுவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நான். அது மட்டுமல்ல, இப்பதான் தெரியுது மூத்தவருக்கு கொடுக்காம அடுத்தவருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு. இப்பதான் புரியுது. அதனால அடுத்தது ஒண்ணு சொல்லுவாங்க, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா. போர்க்களத்தில் அர்ஜுனன் வந்து கிடக்கிறான். அர்ஜுனா, வாட் ஹேப்பன்ஸ் டு யூ என்று கண்ணன் கேட்பான். அந்த காவியமான பாரதமும் சொல்கிறது, பாண்டுவிற்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். வீரத்தில் சிறந்தவன் வீமன், வீரத்திலும் அழகிலும் சிறந்தவன் அர்ஜுனன், அறிவில் சிறந்தவன் சகாதேவன். இப்படி 4 இருக்கும்போது மூத்தவனான தர்மனுக்கு ஏன் தெரியுமா கொடுத்தார்கள்? அந்த மூத்தவனுக்குத்தான் நல்ல முறையில் ஆட்சியை, நாட்டை, மக்களை வளப்படுத்தி கொண்டு செல்ல முடியும் என்று நமக்கு மகாபாரதம் சொல்லுகிறது. நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. பாஸ், நாங்க தான் கேள்வி கேட்போம், நம்மகிட்ட வந்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. உங்களிடம் ஒரு கேள்வி. அப்பாவுடைய கண்ணாடி யாருக்கானதுங்கய்யா? அப்பாவுடைய கண்ணாடி அப்பாவுக்கானது தான். அதை நம்ம போட்டா கண்ணு தெரியாது. அப்பாவுக்கு அடுத்தது அப்போ அவர் தான் வேற யாரும் யூஸ் பண்ண, கண்ணாடியை தூக்கி பின்னாடி வச்சிட வேண்டியதான். இல்லைங்க, அப்பாவுக்கான கண்ணாடி அடுத்தது யாருக்குங்க ஐயா வரும்? யார் எடுத்துக்கிறதுக்கு உரிமையானவங்க? அப்பாவுடைய கண்ணாடி யார் எடுத்துக்க முடியாது. அவர் கண்ணளவு வேற, என் கண்ணளவு வேற. எல்லாரும் மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒருத்தர் வந்து புலிமுருகன் நினைக்கிறேன். அவர் வந்து, அப்பா அப்பா நீ செத்துட்டா இந்த சட்டை எனக்கு தானே, அப்பா அப்பா நீ செத்துட்டா நீ படுக்கிற கட்டில் எனக்கு தானே. அப்படி இருக்கிற போது அப்பாவிற்கு உரிய பொருள் அடுத்தது யாருக்குங்க ஐயா வந்து சேரும் அப்படின்னா மகனுக்கு தாங்க ஐயா வந்து சேரும். அப்படி இருக்கிற போது அப்பாவினுடைய ஆட்சி மகனுக்கானது தானே. அதுவும் அப்பாவுக்கு இருக்கிற 1000 பிள்ளை அப்பாவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த 1000 பிள்ளைகளுக்கும் ஆட்சி என்பது கிடைத்து விட போவது இல்லை. அந்த 1000 பிள்ளையில் எந்த பிள்ளை சிறந்த பிள்ளையாக இருக்கிறதோ அந்த பிள்ளைக்குத்தான் ஐயா ஆட்சி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கடமை. அதுதான் எங்க வீட்டு பிள்ளையா இருக்கும் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒரு சின்ன கதை. ஒரு மன்னன் தன்னுடைய மகனையும் கூப்பிடுறாரு, தன்னுடைய மந்திரியையும் கூப்பிடுறாரு. 2 பேருக்கும் சரிசமமா பணத்தை கொடுக்கிறார். சரிசமமா பணத்தை கொடுத்து வீடு கட்டுங்க, 2 பேரும் அழகான ஒரு வீடு கட்டுங்கன்னு சொல்றாங்க. அதுல மகன் சந்தனக்கட்டை எல்லாத்தையும் போட்டு வீடு கட்டுறான். மந்திரி முருங்கை மரத்தில் முருங்கை கட்டைகளால் வீடு கட்டுகிறான். முருங்கை மரத்தில் கட்டிய வீடு 2 நாளில் உடைந்து போகிறது. செலவு செய்தது ஒரே பணம்தான். ஆனால் எப்படி செலவு செய்தார்கள், யார் செலவு செய்தார்கள் என்பதில் தான் இருக்கிறது நாம் கவனிக்க வேண்டியது. அவர் மந்திரியாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் செய்த இந்த செயல்பாட்டை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மகனுக்கு ஒரு கடமை இருந்தது. என்ன என்று சொன்னால், நம்முடைய அப்பாவினுடைய பணம் இது. நம்முடைய அப்பா ஆட்சி செய்கிறார் என்றால் அந்த ஆட்சியில் வருகின்ற வரிப்பணம் மக்களுடைய பணம். அதனை நாம் தவறான வழியில் செலவு செய்துவிடக் கூடாது என்று அந்த ஆட்சி ஆளுகின்ற ஆட்சியாளனுடைய மகனுக்கு தெரிந்து அப்பாவினுடைய கொள்கையை காப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவனுக்கு அந்த ஆட்சி என்பது வழங்கப்படுகிறது. அப்பாவோட கொள்கை என்னங்கிறதையும் கேட்கணும்ல. அப்பாவுடைய கொள்கையை கடைப்பிடிப்பாங்க, ஆனா வந்து அப்பாவோட கொள்கை என்னங்கிறது தெரியணும்ல. அதுதாங்க சின்ன பிள்ளையில இருந்தே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஒருத்தர்கிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, இது முடியாட்சி இல்லைங்க, குடியாட்சி என்று சொல்லலாம். மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயக ஆட்சியில் குடும்ப அரசியல் என்பது நன்மையைத்தான் பயக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அனுபவம் என்பது நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்திலிருந்து, குடும்ப ஆட்சியாளனுடைய குடும்பத்திலிருந்து ஒருவன் அரியணை ஏறுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு நல்ல ஆட்சி திறமும் திட்பமும் நுட்பமும் நிறைந்திருக்கும். என்ன அப்படின்னா, சுதந்திரம் பெற்ற இந்தியா 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைகிறது. அப்போது முதல் பிரதமராக நம்முடைய நேரு அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். நேரு அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கைகளில்
மிக முக்கியமான ஒரு கொள்கை பஞ்சசீல கொள்கை. அந்த பஞ்சசீல கொள்கையை அவருடைய மகள் அப்பாவினுடைய கொள்கையை மேலும் மெருகூட்டி அந்த கொள்கையை கடைபிடித்தார் என்று சொன்னால் அது குடும்ப ஆட்சியால் விளைந்த நன்மை என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்ப ஆட்சி என்பது எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது என்று சொன்னால் இரத்த பாசம் என்கின்ற ஒரு காரணத்தாலும் குடும்ப ஆட்சி என்பது நம்பிக்கையின் அடிப்படையினாலும் விளைகிறது. அதனால் விளைவது நன்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உடன்பிறப்புன்னு என்னன்னு சொன்னா வாசுதேவன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது சுத்தமான ஒரு உடன்பிறப்பு எனக்கு அவர் தான். குடும்ப ஆட்சியில் இவ்வளவு நன்மை இருக்குன்னு திமுக காரங்களுக்கே தெரியாது போல. அவ்வளவு பிரமாதமா பேசிவிட்டாரு. ராமனெல்லாம் வேற வம்பு கிழத்துட்டாரு. பாத்தீங்களா, தசரதனோட பிள்ளைங்கனால தான் ராமனுக்கே பரிசு கிடைச்சது. அதை பதவி கொடுத்து பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு பெரிய சவாலான சந்தர்ப்பம் தான். ஆதிரா வாங்க. குடும்ப அரசியலால் விளைவது தீமையே அப்படிங்கிற தலைப்புல அனைவருக்கும் ஆதிராவின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய ஐயா பாரிவேந்தன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியிலே, இந்த மேடையிலே எனக்கு இரண்டாவது முறையாக பேசுவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பினை தந்த ஐயா பாரிவேந்தன் அவர்களின் பொற்பாதத்தை தொட்டு வணங்கி SRM தமிழ் பேராயத்திற்கும் என் அன்பான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். மேலும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன் இரு கண்களாக கொண்டு நீதியின் பாதையில் பயணிக்கக்கூடிய, நான் பார்க்கக்கூடிய சிறந்த வழிகாட்டிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும், சக பேச்சாளர்களுக்கும், கல்லூரி தோழர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தீர்ப்பு உனக்கு தாமா சாதம். போமா, சந்தோஷமா ஹாப்பி. ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு, முடிஞ்சு. நீ கேஸ் வாதாடவே வேண்டாம். எனக்கான தலைப்பு குடும்ப ஆட்சி முறையால் பெரிதும் விளைவது தீமையே என்று ஆணித்தரமாக பேசுகிறேன். இது ஒரு அழகான மேடை, அற்புதமான மேடை. ஏன் தெரியுமா? தேசியத்தை பார்க்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்களையும், தமிழினத்தை பார்க்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களையும் ஒருங்கிணைத்த தமிழ்நாட்டின் ஒரே மேடை இந்த மேடைதான். அந்த கூட்டணி அமைஞ்சிருமா? அப்ப இதை சாத்தியப்படுத்த ஐயா பாரிவேந்தன் அவர்களால் மட்டும்தான் முடியும். குடும்ப ஆட்சி அண்ணன் அழகாக பேசினாங்க. குடும்ப ஆட்சிக்கு கம்பராமாயணத்திலிருந்து எடுத்துக்காட்டு. வேற மேட்ரே கிடைக்கலையா? பதிலுக்கு நானும் சொல்கிறேன், அதே படலம்தான், அதே காட்சிதான். ராமருக்கு அரச பதவி என்று ஆகுகிறது, அரச பதவி இல்லை என்றும் மாறுகிறது. ராமன் பதில் சொன்னார் பாருங்கள், அழகாக சொல்லியிருப்பார். மன்னவன் பணி என்று ஆகின் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்ற செல்வம் என்றோ என்றார். அம்மா, நான் பதவியில் இருந்தால் என்ன, என் தம்பி பதவியில் இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று என்று சொன்னாரே. நான் கேட்கிறேன், குடும்ப ஆட்சியில் ஒருவருக்கு இந்த துணிச்சல் வர முடியுமா? என் தம்பியோ தங்கையோ மாமனோ மருமகனோ பதவியில் இருக்கட்டும், நான் விட்டு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய துணிவு இருக்குமா? என்ன தெரியுமா நடக்கும்? திருவிளையாடலிலே வரும். எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல் கழித்துக் கொள்ளுங்கள் என்று ஏதோ ஒன்று பிழைகளை தாண்டி பதவியை கொடுத்தால் போதும் என்றுதான் சொல்வார்களே தவிர, ராமாயணத்தில் வருவதை போல விட்டு கொடுக்கும் பண்பு ஒன்றும் இன்றைக்கு குடும்ப ஆட்சியிலே இல்லை. அடுத்ததாக சொன்னார், படத்தில் வரும், அப்பா நீங்க செத்துட்டா இந்த இடம் எனக்கு தானே. நான் கேட்கிறேன், அப்பா முக கண்ணாடியை பார்த்தார் என்று மகனும் அதே முகம் பார்க்கும் கண்ணாடியில் சென்று நின்று அழகு பார்த்தால் அது அழகு, ரசிக்கலாம். அப்பா மூக்கு கண்ணாடி போட்டார், அதே கண்ணாடியை தான் நானும் போடுவேன் என்று சொன்னார் என்றால், அதுவரைக்கும் தெரிந்த கண் பார்வையும் தெரியாமல் தட்டு தடுமாறி விழக்கூடிய சூழல் தான் உருவாகுமே தவிர அதை வைத்து தெளிவான வியூகம் ஒன்றும் அமைத்து விட முடியாது.
குடும்பாட்சியில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவரின் எண்ணம் என்னவோ அதையேதான் மற்ற வழித்தோன்றல்கள் எல்லாருமே பின்பற்றுகிறார்கள். புதிதாக சிந்தனை பிறக்க வாய்ப்பே இல்லாத ஆட்சியாக குடும்பாட்சி மாறுகிறது பாருங்கள். அதைத்தான் தீமை என்று நான் சொல்லுகிறேன். ஆட்சினா என்ன? ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? மக்களுக்கும் நாட்டுக்கும் வளர்ச்சிக்கான பல வழிகளை தோற்றுவிப்பது ஆட்சி. மாறாக தன் வழித்தோன்றல்களை முன்னிறுத்துவதாக இருக்கிறதே, அது நல்ல ஆட்சி அல்ல. நாட்டில் உள்ள குடும்பங்களை உயர வைக்க வேண்டும், மாறாக தன் குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பதாக இருந்துவிடக் கூடாது. ஒரு பஸ் டிரைவர் வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கூட டிரைவிங் தெரிந்திருக்க வேண்டும், டிரைவிங் லைசன்ஸும் வைத்திருக்க வேண்டும். அந்த டிரைவரோட பையனா இருந்தா பத்தாதா? அதுதான் சார் சொல்ல வரேன். அந்த இடத்தில் போய் நின்று கொண்டு எங்க அப்பாவும் பஸ் டிரைவர் தான், அந்த லைசன்ஸ் எனக்கு போதும், அதை வைத்து நான் பஸ் ஓட்டுவேன் என்று சொன்னால் நம்பி ஏறக்கூடிய மக்களின் நிலைமை என்ன ஆகும்? இதைத்தான் நான் கேட்கிறேன். வண்டி எங்கெங்க போய் முட்டும்? அண்ணன் சொல்லக்கூடிய குடும்ப ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கிறது? அப்பா லைசன்ஸ் எடுத்தால் போதும், பிள்ளைகள் அந்த லைசன்ஸை வைத்து பஸ் ஓட்டலாம் என்று சொல்வதை போல இருக்கிறது. ஃபேமிலி லைசன்ஸ். தந்தை தலைவராக இருக்கிறார் என்பது மட்டுமே அரசியல் அதிகாரத்தில் நாம் ஒரு அதிகாரத்தை பிடிப்பதற்கான அங்கீகாரம் என்று சொன்னால், தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை துறந்து கொண்டு மக்களோடு மக்களாக பணியாற்றி என் மண் என் மக்கள் என்பதை மனதில் மட்டுமல்ல அத்தனை மக்களையும் உணர வைத்தார் பாருங்கள் அண்ணன் அண்ணாமலை. அவர்களின் உழைப்பிற்கான அங்கீகாரம் என்ன? உங்களை எல்லாம் விட்டுட்டு என்னையே சங்கின்றாங்களேமா, அநியாயமா இருக்கு இந்த நாட்டுல. என்னை எவ்வளவோ நல்லவே போல தெரியுது. என்னை கேட்டால் உண்மையான அங்கீகாரம் அதுதான். சரி, அண்ணாமலை அவர்கள் மட்டுமல்ல, அண்ணன் சீமான் அவர்களை எடுத்து பாருங்கள். தமிழினத்தை பேசக்கூடிய அண்ணன் சீமானாக இருக்கட்டும், தமிழ்நாடே நேற்று திரும்பி பார்க்கும்படி பேசிய அண்ணன் விஜய் அவர்களாக இருக்கட்டும், பல்ஸ் பிடிச்சிட்டியேமா, பல்ஸ் பிடிச்சிட்டியேமா, கண்டுபிடிச்சிட்டாளையா. யாராக இருந்தாலும் புதிய கட்சி தமிழ்நாட்டில் பிறக்கிற போது முதல் கொள்கையே குடும்பாட்சியை ஒழிப்போம் என்று சொல்கிறார்களே, தீமை இல்லாமலா சொல்கிறார்கள்? தகவலுக்காக விஜய் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னதே அவங்க அப்பா தான். தகவலுக்காக. அடுத்ததாக குடும்பாட்சியை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தனக்குள்ளும் நிச்சயமில்லா தன்மையை உருவாக்கி தனக்குள்ளேயே நிலையில்லாத தன்மையை உருவாக்கிவிடும். நாம் கேள்விப்பட்டிருப்போம், நரிகள் பரிகளாகி விட்டது என்று பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்திலே படித்திருப்போம். ஆனால் பரிகளே நரிகளாக கூடிய பரிதாபத்தை குடும்ப ஆட்சியில் தான் நாம் பார்க்கிறோம். குடும்ப ஆட்சியிலே குட்டி சுவர்கள் எல்லாம் தங்களை கோபுரங்கள் என்றும், கொலுபொம்மைகள் எல்லாம் தங்களை கோபுர கலசங்கள் என்றும் எண்ணிக்கொள்கிறது பாருங்கள். இது தீமையாக போகிறது. தலைகளை எண்ணி அரசியலுக்கு மத்தியிலே இதயங்களை எண்ணினார் அறிஞர் அண்ணா. அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே அவருடைய வளர்ப்பு மகன் பரிமளத்தை செங்கோட்டை வாசல் பக்கம் கூட வருவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. 6000 பள்ளிகளை திறந்த காமராசரை அவருடைய பேரன் ஒருவன் கொலை வழக்கிலே சிக்கிக் கொள்கிறான். முன்ஜாமீன் கிடைக்கிறது. சென்னையில் தினசரி வந்து கையொப்பமிட சொல்கிறார்கள். தாத்தா முதலமைச்சர் தானே என்று காமராசரின் வீட்டிற்கு முன்னால் வந்து நின்றான். உதவியாளர் கதவை திறந்தார். காமராசர் கேட்டார், யார் வந்திருக்கிறார்? ஐயா, உங்கள் பெயரன். பெயரன் அல்ல, அவன் குற்றவாளி என்றார். இல்லை, முன்ஜாமீன் கிடைத்து விட்டது. முன்ஜாமீனே கிடைத்தாலும் இறுதி தீர்ப்பில் அவன் குற்றவாளி இல்லை என்று வருகிறவரை அவன்தான் குற்றவாளி. குற்றவாளிக்கு முதலமைச்சர் வீட்டில் இருப்பிடமா? வெளியேற்று என்று சொன்னார் பாருங்கள். ஆக குடும்ப ஆட்சி என்கிற வாயு ஐயா காமராசரை அண்டவில்லை, அண்ணாவை நெருங்கவில்லை, ஜீவாவை தொடவில்லை, ஏன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை எட்டி கூட பார்க்கவில்லை. நீங்க சொன்னவங்க எல்லாம் ஒண்ணு கல்யாணம் முடியாதவங்க, இல்லாட்டி குடும்பம் இல்லாதவங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப இருந்தா என்ன, காமராஜரோ அண்ணாவோ நரேந்திர மோடியோ? நீங்க சொன்ன உதாரணத்தை சொல்ல வர ஐயா, நான் வாரிசு என்று சொல்லவில்லை, குடும்ப அரசியல் என்று சொன்னேன். பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தலை சிறந்த தலைவராக இருக்கிறார். நினைத்தால் அவருடைய அண்ணன்களை தம்பிகளை எந்த நிலைக்கு வேண்டும் என்றாலும் கொண்டு வரவில்லை, செய்யவில்லை.
காமராசர் முதலமைச்சராக இருந்தார். தன் தாயார் ஒரு குழாய் கேட்டதற்கு கூட தேவையில்லை என்று சொன்னார். இவர்கள் குடும்ப அரசியலை நடத்தவில்லை, மாறாக நாட்டை குடும்பமாக பார்த்தார்கள். நான் அதுதான் வேண்டும் என்று. நாங்க அப்படிதான் குடும்பத்தையே நாடா பார்க்கிறோம். எங்களுடைய குடும்பம் தான் இந்த நாடு. அதுதான் தீமை என்று நான் சொல்கிறேன். இன்னொன்று, மும்மொழி கொள்கை மத்திய அரசு கொடுக்கிறது. நல்லது என்பது அரசுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன வருத்தம் தெரியுமா? கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் எங்களுக்கும் பிடித்திருக்கிறது. பிடித்த ஒன்றை படிக்க கூட நாங்கள் போராட வேண்டிய ஒரு சூழல் வருகிறது பாருங்கள். இந்த இடத்திலேதான் அது தீமையாகி போகிறது என்று நான் சொல்கிறேன். சுருக்கமாகவே சொல்கிறேன். அதுக்கும் குடும்பத்துக்கும் என்னமா சம்பந்தம்? ஐயா, எல்லா மக்களையும் குடும்பமாக பார்க்கிற போது ஒரு கல்வி உள்ளே வருகிறது என்றால் அனைத்து மக்களின் அறிவையும் வளர வைக்கும் என்பதை புரிந்திருப்பார்கள். அதுக்காக தான் தடுக்கிறோம். பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொல்லுகிறார், இவர்கள் மொழி என்கிற பெயரிலே கடையை திறந்து வைத்து அரசியல் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, தங்கள் ஊழலை மறைக்க அரசியலை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மொழி நமக்கு பிடிக்கிறது, ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி பிடிக்கவில்லை என்றால் வீடு வீடாக சென்று நாங்கள் நல்ல விஷயத்தை பரப்பவும் தயாராக இருக்கிறோம் என்று ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்ல வேண்டிய, மொழிக்காக சொல்ல வேண்டிய சூழல் வந்தது பாருங்கள். இதைத்தான் நான் தீமையான ஒரு நிலை என்று சொல்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். பயங்கரமா இருக்குது. என்னங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரே சொல்லுங்க, சர்வரோக நிவாரணி சொல்லுவாங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் இந்த குடும்ப அரசியல் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கிளாசிபிகேஷன் கொடுத்தாங்க. நான் வாரிசு அரசியல்னு சொல்லி நிப்பாட்டலங்க, குடும்ப அரசியல் சொல்றேன். அண்ணன் தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அம்மாவுக்கு கூட தண்ணி கொடுக்காம தடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சொல்றாங்க. வாங்க, உங்களுடைய நிலைமை திரும்ப பாட்டு தான் பாடணும் போல தெரியுது. மீண்டும் அவைக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாப்பா நல்லா மேடைக்காக அலங்கார வார்த்தைகளை போட்டு ஜாலம் காட்டிவிட்டு போயிருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். பதவி கேரண்டி. ஆமாங்கய்யா, பதவி கேரண்டி. பதவி உண்மையாலுமே கேரண்டி. மகளிரணியா இளைஞரணியான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அந்த ஃபைனலுக்கு வந்த போதே பர்மிஷன் கிராண்டட் அவருக்கு. பாப்பாவே எனக்கு 2 விஷயத்தை அழகா கொடுத்துட்டு போயிட்டாங்க. முதல்ல, என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்றதன்றேன்னு, அது தசரதனுடைய குடும்பம் தானங்கய்யா. பாத்தீங்களா? அது தசரதனுடைய குடும்பம் தான். வைரமுத்து எவ்வளவோ பரவாயில்ல போல. நீங்க 2 பேரும் சேர்ந்து ராமனை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி வச்சு விட்டீங்க. அதான் கேக்குறாங்கய்யா, அது தசரதனுடைய குடும்பம் தான். இன்னொன்னு, நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் அப்படின்னு அண்ணன் இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க அப்பா தான் சொன்னாங்கன்னு நீங்களே சொன்னீங்கல்ல. ஆமா. அப்ப குடும்பங்கள் இல்லாத கட்சிகள் இன்றைக்கு நல்ல தலைவனை இழந்த ஒரு படை திக்கற்று பிரிந்து ஓடி போய்விடும். ஆனால் நல்ல தலைவன் இருக்கிற ஒரு படை, நல்ல தலைவன் இருக்கிற படை அப்படியே கட்டுடையாமல் இருக்கும். குடும்பங்கள் இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு உடையாமல் அப்படியே தன்னுடைய பிள்ளைகள் மட்டும் அந்த இடத்தில் வளரவில்லை, அவர்களோடு சேர்த்து தலைமுறை தலைமுறையாக அந்த கட்சியினுடைய கொள்கைகளும் வளர்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரியார் அவர்களே. சிவசேனா அப்படிங்கிறது 2ஆ உடைஞ்சி ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே சண்டை போட்டு இருக்காங்க. ஒரே குடும்பம் தான். அப்படி இருந்தாலும் ஐயா, இன்னைக்கு தலைமை இல்லாத கட்சிகளினுடைய நிலை என்னன்னு பார்த்தா, தனக்கு பெரியத்தனமாக இருந்து கட்சியே பிளவுபடக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப ஆட்சியில பிரச்சனை இல்லாம இல்லைங்க. எந்த வீட்டுல தான் பிரச்சனை இல்ல? வீடுன்னு எடுத்துக்கிட்டா குப்பைன்னு இருக்கும், வீடுன்னு எடுத்துக்கிட்டா வாசல் இருக்கும். அத உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, எங்க நாட்டுல எங்க வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இல்லங்கய்யா, நாங்க நாட்டையே வீடா தானே பாக்குறோங்க. இது முடிஞ்சு வச்சு. நாங்க நாட்டையே வீடா தானே பாக்குறோம். இருந்தாலும் என்னுடைய நாட்டிற்கு ஒரு இழுக்கு கூட வராத அளவிற்கு நாங்கள் பார்த்து கொள்வோம். அதுதான் குடும்ப ஆட்சி அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு குடும்ப ஆட்சியே வேண்டாம்னு பாராளுமன்றம் வரைக்கும் முழங்கி வந்தவங்க,
மேடை போட்டு முழங்கினாங்க. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், நாட்டிற்கும் மக்களுக்கும் தீமை தீமை என்று சொன்னவர்கள் கூட இன்றைக்கு தள்ளாடி தளர்ந்து போன நிலையில் அவர்கள் சொல்கிறார்கள், குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் தான் நாட்டை வலுப்படுத்தும். அவருடைய பேரெல்லாம் நான் இங்க சொல்லல விரும்பலங்கய்யா. சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு பூராத்தையும் சொல்லிவிட்டியாப்பா. அப்படி குடும்ப அரசியலும் இந்த நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்று சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் நம்முடைய கையில 5 விரல் இருக்குங்கய்யா. அந்த 5 விரல்ல எல்லா விரலும் ஒன்றை போலவே இல்லை. ஒன்று நீளமாக இருக்குது, ஒன்று குட்டையா இருக்குது. அதுபோல குடும்ப ஆட்சியில் குற்றங்களும் குறைகளும் இருக்கின்றன. அவை தனக்குள்ளே சரியாகி விடுகின்றன. நாட்டின் பக்கம் அந்த குடும்ப பிரச்சனை என்பது செல்வது இல்லை. அதனால் குடும்ப ஆட்சியால் விளைவது தன்னுடைய அப்பாவினுடைய கனவை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற ஒன்றை தந்தை நினைத்துவிட்டு போனார். அதை தனையனாக இருந்து மகன் எல்லோருக்கும் பசுமை திட்டத்தின் வாயிலாக மாடி வீடுகளை கட்டி கொடுத்து அந்த தந்தையினுடைய கனவை நனவாக்கினான். குடிசை வீடு இல்லையா இப்ப தமிழ்நாட்டுல? குடிசை வீடு இருக்குங்க ஐயா, பெரும்பான்மையாக இல்லை என்பதைத்தான் இங்கே நான் சொல்லுகிறேன். அதனால்தான் குடும்ப ஆட்சி என்பது நம்பிக்கைக்கு உட்பட்டது. அந்த நம்பிக்கைக்கு உட்பட்ட குடும்ப ஆட்சியால் விளைவது நலமே 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 என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்க வீட்டை நாட்டா நினைக்கிறவங்க இல்லைங்க, நாட்டை வீடா நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க குடும்பத்துக்குள்ளே பேசி தீர்த்துருவோம் சொல்லி சொல்றாரு. நீங்க வாங்க பேசி தீர்த்துருங்க. மீண்டும் ஆதிராவின் அன்பான வணக்கம். வாங்க ஜி. அண்ணன் அழகாக கூறினார்கள். ஐயா இப்போது சொல்லி காட்டியதைப் போல நாங்கள் நாட்டையே வீடாக பார்க்கிறோம் என்றெல்லாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் குறளிலே அரசு பற்றி ஒன்றை சொல்லி வைத்தார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று. இன்றைக்கு மக்களுக்காக பணத்தை ஈட்டுகிறார்கள், அதை தொகுக்கிறார்கள், பாதுகாக்கவும் செய்கிறார்கள். ஆனால் பாதுகாத்த மொத்த பணமும் மக்களின் திட்டங்களுக்காக பயன்படுகிறதா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறியான சூழல் உருவாகுகிறது. பாருங்கள், இதைதான் நான் தீமை என்று சொன்னேன். குடும்ப ஆட்சியில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? குடும்ப ஆட்சியே பிரச்சனை தானங்க. அந்த ஆட்சியிலும் ஒரு பிரச்சனை. யாராவது தவறு செய்தால் இது தவறுதான் என்று சுட்டிக்காட்ட பயப்படுவார்கள். குடும்பம் காணாமல் போய்விடுமோ என்ற பயத்திலே. நேற்று எங்களுடைய தளபதி விஜய் சொல்லியிருக்கிறார். அதனால தான் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றால் விடமாட்டோம், ஸ்டாலின் அங்கிள் என்றால் விடமாட்டோம்னு பாடியிருக்கிறார் அவர். ஐயா, ஊழல், மனிதனிடம் ஊழல் செய்தால் கூட மன்னித்து விடலாம் என்று வைத்துக் கொள்வோம். மாட்டு தீவனத்திலும் ஊழல் செய்ய முடியும் என்று சொன்னால் அது குடும்ப ஆட்சியால் மட்டும்தான் முடியும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி மனுஷனையே கடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அது குடும்ப ஆட்சியில தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சுருக்கமா குடும்ப ஆட்சியோட தீமையை சொல்லணும்னா, ஒரு சிங்கத்தின் தலைமையில் 100 சிங்கங்கள் போர் தொடுத்தால் அந்த போர் வெற்றி பெறும். அதே நேரத்தில் ஒரு செம்மறியாட்டின் தலைமையில் 100 சிங்கங்கள் போர் தொடுக்க வேண்டிய சூழல் வரும் என்றால் அந்த போர் வெற்றிதான் பெறும். தலைமையில் யார் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த போருக்கான வெற்றியே வருகிறது. என்னை கேட்டால் முடியாட்சி காலத்தில் மகன் அவருடைய மகன் என்று வந்தால் அது சரி. ஆனால் ஜனநாயக காலத்திலும் வருகிறது என்றால் மாற வேண்டியது அவர்கள் அல்ல, மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தான் தீர்மானிக்க வேண்டும். அவர்களுடைய பிடிவாதத்தால் ஒன்றும் யாரும் யாரையும் அடக்கி வைக்கக்கூடிய காலம் அல்ல இது. மக்கள் தெளிவாக முடிவெடுப்பார்கள் என்று சொன்னால், மக்களுடைய சிந்தனை தெளிவுபடும் என்று சொன்னால் நிச்சயமாக இதனுடைய தீமையை உணர்ந்து கொள்ள முடியும். ஔவையார் ஒரு முறை சேர அரசனை பார்க்க சென்றிருப்பார். சாதாரண ஆடுதான் கேட்டிருப்பார். ஆனால் அரசன் யோசிப்பாராம், ஔவையே வந்திருக்கிறார்,
சாதாரண ஆடு கேட்டால் ஔவையினுடைய புலைமைக்கெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய திறமைக்கெல்லாம் சாதாரண ஆடு கொடுப்பதா என்று சிறப்பான்மணி மௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்க பொன்னாடு ஒன்று ஈந்தான் இறப்பவன் என் கொளினும் பெறுவன் கொடுப்பவர் தான் அறிவர் தன் கொடையின் சிறப்புன்னு ஔவை சொன்னார். சேரரசனிடம் சென்று சாதாரண பால் கறக்கக்கூடிய ஆட்டை தான் ஔவை கேட்டாள். அரசன் முடிவு செய்தான், கொடுக்க வேண்டியது ஆடு, அது சாதாரண ஆடா பொன்னாடா என்பதை நான் முடிவு செய்ய வேண்டும் என்று. அதனால் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் முடிவு செய்யுங்கள். மக்களுக்கு ஏதோ ஒரு தேவை எப்போதும் இருக்கும். ஆனால் நம் திறமைக்கு மக்களுக்கு எதை கொடுக்கலாம் என்று சிந்தியுங்கள். மக்களும் பதிலுக்கு சிந்தியுங்கள். இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவை என்பது மாற வேண்டிய மக்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்தால் நிச்சயம் மாறும் என்று சொல்லி இத்தனை நேரம் பேச ஒரு வாய்ப்பை தந்த SRM தமிழ் பேராயத்திற்கும் ஐயா பாரிவேந்தன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிக்கலான தலைப்பை ரொம்ப சிறப்பாக கையாண்டாங்க ரெண்டு பேருமே. ராமன்ல இருந்து விஜய் வரைக்கும் எல்லாரையுமே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி காமராஜர் பற்றி உட்பட எல்லாமே வந்தது. இது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். நம்ம குடும்ப ஆட்சி இதனால பார்க்கணும். சகோதரி சொன்னது போல ரொம்ப தெளிவான வார்த்தைகள். ஒன்று, வாரிசு அரசியல் என்கிற வார்த்தை இல்லை தலைப்புல. அரசியல் எப்படியும் போலாம். ஒரு கட்சி அவருடைய பிள்ளை அவருடைய பதவி அப்படின்னு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகலாம். அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் ஆட்சி என்று வருகிற போது, அரசியல் என்பது வருகிறது வேற, ஆட்சி என்று வருகிற போது எப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்கிறது. வாரிசு அரசியல் பற்றிய கேள்வி அல்ல, குடும்ப ஆட்சி பற்றிய ஒரு கேள்வி. நம்ம பார்த்துருக்கிறோம், ராஜாக்கள் காலத்தில் குடும்ப ஆட்சி தான் இருந்தது. நம்ம மேற்கோள் காட்டினது போல எல்லாருமே குடும்ப ஆட்சி தான் நடத்திட்டு இருந்தாங்க. அது ராமாயண காலத்தில் மட்டுமல்ல, பின்னாடி வந்த ராஜாக்கள் காலத்தில் நினைச்சு நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெருவுடையார் கோயிலை கட்டி நம் பெருமை மிகக்கூடிய ராஜராஜ சோழன்ல இருந்து அதற்கு முன்னாடி ஆதித்த கரிகாலன், அதற்கு நடுவில் மதுராந்த சோழன், அதற்கு முன்னாடி சுந்தர சோழன், அதற்கு பிறகு ராஜேந்திர சோழன் வந்த எல்லாருமே அப்பா பிள்ளை சித்தப்பா அண்ணன் தம்பி அப்படின்னு அடுத்தடுத்த வாரிசுகள் தான் வந்தாங்க. அப்ப குடும்ப ஆட்சி சரியா தப்பா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் எங்க இருக்குது? ஆட்சி நடத்துறது யார் அப்படிங்கிறதுல இருக்கு. நடக்கிற ஆட்சி எப்படிப்பட்டதுங்கிறது இருக்கு. ஒரு ஹிட்லர் யாருடைய வாரிசும் அல்ல, எந்த குடும்பத்திலிருந்து வந்தவனும் அல்ல. அப்ப அவருடைய ஆட்சி சர்வாதிகார ஆட்சியா இருக்குன்னு நம்ம கருதுறோம். அப்ப கெட்ட ஆட்சி கொடுக்கறதுக்கு குடும்பத்துல இருந்து ஆள் வரணுங்கிற அவசியம் இல்லை. அது யாரா இருந்தாலும் வரலாம். நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு அதற்கும் தனியாகத்தான் வரணுங்கிற அவசியம் இல்லை, குடும்பத்திலிருந்து வரலாம். அப்ப குடும்ப ஆட்சியா தனி ஆட்சியா, குடும்ப ஆட்சியில இருந்து விளையக்கூடியது நன்மையா தீமையா என்று சொன்னால் நாம கண்கூடா பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல நன்மை இருக்குது. ஆனால் விஞ்சி நிற்பது எதுன்னு பார்க்கணும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னா, அப்ப நிச்சயமாக இந்த குடும்ப ஆட்சியில நன்மை உண்டு, ஆனால் தீமை அதிகம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் வருது. ஏன்? அது ராஜாக்கள் காலம், இது மக்களின் ஆட்சி காலம், ஜனநாயகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியதற்கான வாய்ப்பு. ஒரு காலத்துல கட்சியோடைய ஆட்சியில தலைமை பதவியில மட்டும் இந்த குடும்ப அரசியல் இருந்துச்சு. இன்னைக்கு மாவட்டந்தோறும் குடும்ப அரசியல் வந்துருச்சு. எல்லா கட்சியிலையும் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள் அடுத்தடுத்து தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப புதிய தலைமுறைக்கு, அடுத்த இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் தடுக்கப்படுகிறது. நம்ம ஜனநாயகம் பேசுறோம், ஜனநாயகம் செய்யறோமான்னு யோசிக்கணும். ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய மகனை அடுத்த வாரிசு என்று அறிவித்தால் அதை எதிர்த்து கேட்கும் வாய்ப்பு கூட இல்லாமல் போய்விடுது. அதை வாழ்த்தி சொல்வது யார் அப்படிங்கிற போட்டி தான் கிளம்புது. இதற்கு தகுதி படைத்ததா அப்படிங்கிற கேள்வி வர்றதில்லை. அந்த காலத்துல தகுதி பற்றிய கேள்வி இல்லை, ராஜாவுடைய பையன் ஆட்சிக்கு வந்துருவான்னு. ஆனா இந்த காலத்துல சாமானியனும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற காலத்துல ஒவ்வொரு இளைஞரும் அடுத்த தலைமுறையும் புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், இதற்கான வாய்ப்புகள் கிடைக்கணும். அப்படிங்கும் போது புதிய தலைமுறை உள்ள வர வேண்டியிருக்குது. அது கீழே இருந்து சாமானியன் வந்தா எந்த ஒரு தலைவனுடைய வாரிசும் அல்ல காமராஜர், எந்த ஒரு தலைவருடைய வாரிசும் அல்ல காந்தி, எந்த ஒரு தலைவருடைய வாரிசும் அல்ல பட்டேல். அப்ப ஒரு உயர்ந்த நிற்கக்கூடிய தலைவருக்கு ஒரு பெரும் குடும்பத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பது இல்லை. இதே இங்க பாரிவேந்தர் நம் கண்கூடா பார்க்கிறோம். அவர்கள் சொந்த சம்பாத்தியத்தில் கட்சி நடத்தி
தான் சம்பாதித்ததை கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் கல்விக்கும் கொடுத்து இந்த கட்சியை நடத்துறார்கள். அதுல வழி வழியா தலைமுறையா அவருடைய குடும்பத்தில் வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, வரவேற்க வேண்டிய விஷயம் அந்த வள்ளல் தன்மை தொடர்கிறதே என்று. ஆனால் ஆட்சிக்கு என்று வருகிற போது அது குடும்ப ஆட்சியாக இருந்தால் வாய்ப்புகள் குறைகின்றன. இன்றைய தலைமுறை தமிழ்நாட்டில் மட்டுமே 6.4 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த 6.4 கோடி வாக்காளர்கள்ட்ட இல்லாத ஒரு திறமை ஒரே குடும்பத்திற்கு மட்டும்தான் இருக்கும் என்று சொன்னால் இன்றைய ஜனநாயகம் அதை ஏற்காது என்று சொல்லி முடிக்கிறேன்.